பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு மாதமும் மேதகு நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வெளியிட்டு வரோம். அந்த வகையில இந்த மாதம் மார்ச் 2026க்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்புல முதல் 5 நாட்கள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இதோட முழு தொகுப்பு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 8677772090 அப்படின்ற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. 20 rupees சென்ட் பண்ணுங்க. இந்த மார்ச் மாதத்துக்கான பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பை நம்ம புத்தகமா வெளியிட்டு இருந்தோம். ஆக்சுவலா செப்டம்பர் 25ல இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கான நடப்பு நிகழ்வுகள். சோ அது வாங்குறதுக்கான டீடைல்ஸ் இதுல இருக்கு. நீங்க இது மூலியமா இந்த புக் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களாப்பா? ரைட், ஓகே. இப்ப பாக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் அமெரிக்க ஈரான் போர் இப்போ ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்க நியூஸ் இதுதான். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்கா வச்ச பெயர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. சரிங்களா? ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற பேர்ல தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் கிடையாது, பிளஸ் அமெரிக்காவோட தாக்குதலுக்கு கூட்டுப்படையா இஸ்ரேலும் செயல்பட்டு வர்றாங்க. சோ இஸ்ரேல் இதுக்கு ஆபரேஷன் ரோரிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருக்காங்க. சோ இந்த 2 பேர் ரொம்ப முக்கியம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்றது அமெரிக்கா ஈரான் மீது நடத்துற தாக்குதலுக்கான பெயர். ஆபரேஷன் ரோரிங் லைன் அப்படின்றது அமெரிக்கா தாக்குதலுக்கு உடந்தையா இருக்கக்கூடிய இஸ்ரேல் அவங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக வச்ச பெயர். சரிங்களா? பிளஸ் இன்னொரு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா ஆபரேஷன் ஹோம் கம்மிங். அப்படின்னா ஈரான் அமெரிக்க ராணுவ நிலைகள் குவைத், துபாய் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை பத்திரமா மீட்டுட்டு வரக்கூடிய ஆபரேஷன் பேரு ஆபரேஷன் ஹோம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பெயரிட்டு இருக்காங்க. சோ இந்த 3 ஆபரேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஈரானோட தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி அவர் கொல்லப்பட்டிருக்காரு. சரியாப்பா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து பார்க்கலாம். புதிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்ல சனந்த் அப்படின்ற பகுதியில புதிதா செமிகண்டக்டர் ஆலை துவங்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த செமிகண்டக்டர் நம்ம வெளிநாடுகளை தான் நம்பி இருக்கோம். இந்த செமிகண்டக்டர் அதாவது குறைக்கடத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறைக்கடத்தி. இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க போனு, நான் நடத்திட்டு இருக்க டேபு, பாக்குற டிவி, வாட்ச் எல்லாத்துலயுமே இந்த குறைக்கடத்திகளோட தேவை ரொம்ப அதிகம். சோ எந்த அளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவு இந்த செமிகண்டக்டர் தேவை அதிகமா இருக்கு. அப்போ இறக்குமதியை குறைக்கிறதுக்காக நம்ம இந்தியாலேயே உற்பத்தி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல நிறைய செமிகண்டக்டர் ஆலை துவங்கிட்டு வராங்க. அந்த வகையில குஜராத்தோட சனந்த் அப்படின்ற பகுதியில அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரான் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனம் செமிகண்டக்டர் ஆலையை திறந்து வச்சிருக்காங்க. சரியா? ஆக்சுவலா இதுல இந்த செமிகண்டக்டர் ஆலையில ஒருங்கிணைப்பு, பரிசோதனை, குறியிடுதல் இந்த வசதிகள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை எது அப்படின்னா இதுதான். குஜராத்ல சனந்த் பகுதியில் இருக்கக்கூடிய மைக்ரான் டெக்னாலஜிஸோட இது. அடுத்தது தமிழகத்துல மத்திய அரசோட திட்டங்கள் மொத்தம் 9 வந்தே பாரத் ரயில்களும் 9 அம்ருத் பாரத் ரயில்களும் இயக்குறாங்க. அம்ருத் பாரத் ரயில் அப்படின்றது வந்தே பாரத் ரயிலோட அப்படியே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், ஏசி மட்டும் இருக்காது. சரிங்களா? ஏசி பிளஸ் இந்த ஹை டெக்னாலஜிஸ் மட்டும் இருக்காது. பட் சேம் ஸ்பீடு, குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் நிப்பாட்டுறது. சோ இந்த மாதிரிலாம் அம்ருத் பாரத் ரயில்கள்ல இருக்கும். சரிங்களா? மொத்தம் 9 வந்தே பாரத் ரயிலும் தமிழ்நாட்டுல 9 அம்ருத் பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்ருத் திட்டம். அம்ருத் திட்டம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ரயில் நிலையங்களை மேம்படுத்துறது, புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிளஸ் அந்த நீட்னஸ் எல்லாமே ரயில் நிலையங்களை மேம்படுத்துற திட்டம் தான் இந்த அம்ருத் திட்டம். சோ அதுக்கு கீழே மொத்தம் 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டுல மேம்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து சென்னையில் புதிய மசகு எண்ணெய் ஆலை. மசகு எண்ணெய் ஆலைனா லூப்ரிகன்ட் ஆயில்பா. நம்ம மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம்ல, லூப்ரிகன்ட் ஆயில். அதான் மசகு எண்ணெய் ஆலை நிறுவப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல எங்க மசகு எண்ணெய் ஆலை நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா சென்னையில. இதனால மசகு எண்ணெய் உற்பத்தி, லூப்ரிகன்ட் ஆயிலோட உற்பத்தி அதிகரிச்சு இறக்குமதி குறையுது. இதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பிரதமரின் கிராம சாலை திட்டம். சரியா? PM கிராம் சதக் யோஜனா. இது டிசம்பர் 25, 2000ஆம் ஆண்டு இந்த
பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா துவங்கப்பட்டுச்சு. இது மூலம் புதுசா 370 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா, இது ரொம்ப முக்கியம்பா. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா டிசம்பர் 25, 2000 ஆண்டு துவக்கப்பட்டுச்சு. இதோட முக்கிய நோக்கம் கிராம பகுதிகளில் சாலைகள் வந்து அமைக்கப்படுறது. அது மூலியமா 370 கிலோமீட்டர் சாலைகள் இந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மருந்துகளில் தர குறைபாடு. சோ அதாவது இந்தியா ஃபுல்லா விற்கப்படக்கூடிய மருந்துகள்ல தர பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதுல தமிழகத்துல மட்டும் 29% மருந்துகள் தரமற்றதா இருக்கு. அப்போ தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு தரமற்ற மருந்துகளை சந்தையில வெளிவிடுறதுல. சரிங்களா, அடுத்தபடியாக இப்ப வராது. சரிங்களா, அடுத்தபடியாக கர்நாடகம் 21%, ராஜஸ்தான் 17% அதிக எண்ணிக்கையிலான தரம் குறைந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியா முழுவதும் 215 மருந்துகளும் அல்ல தமிழ்நாட்டுல 43 மருந்துகள் தரமற்றவைன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த டேட்டா முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை மருந்துகள் தரமற்றதா இருக்குன்னா 43 மருந்துகள். அது இந்திய அளவுல நம்ம பார்க்கும்போது 29% தமிழ்நாடு இதுல முதல் இடத்துல இருக்கு. அடுத்து மத்திய அரசு சார்பா நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சார்பா தலை சிறந்த தமிழ் அறிஞர்கள் பாரம்பரியம், கட்டடக்கலை, இலக்கியம், கலாச்சாரம் இதெல்லாம் சார்ந்த நூல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. பிளஸ் வந்தே மாதரம் பாடலை எழுதின பக்கிம் சந்திர சாட்டர்ஜி குறித்த தமிழ், இந்தி, ஆங்கில மொழி நூல் மொத்தம் 16 மொழி நூலை வந்து குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டிருக்காரு. சரியா, வெளியிட்டது மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். அந்த நூல்கள்லாம் பாருங்க. ராமேஸ்வரம் அப்படின்ற நூல் வேதாச்சலம் எழுதினது, ராமானுசர் ராம குருநாதன் எழுதினது, நடுகள் வழிபாடும் சமூகமும் ரா பூங்குன்றனார், அரிக்கமேடு ராஜன், பக்தி இலக்கியம் தே ஞானசுந்தரம், இயற்கை வேளாண்மை முனைவர் ராமன், பழந்தமிழர் இசைக்கருவிகள் ஒரு பன்முக பார்வை யாருன்னா சே சுப்புலட்சுமி எழுதியிருக்காங்க. அடுத்து இது ஃபுல்லா இருக்குப்பா. சரிங்களா, வரலாற்று நோக்கில் தமிழக நாட்டார் தெய்வங்கள் கோ சசிகலா இது ஃபுல்லா பாத்துக்கோங்க. மொத்தம் 14 நூல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, நவபாரத சிற்பிகள் பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி, மொழிபெயர்ப்பு யாருன்னா எஸ்கே போஸ். இது ரொம்ப முக்கியம். பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி எழுதின நவபாரத சிற்பிகள் அப்படின்ற நூல், இதை மொழிபெயர்த்தவர் எஸ்கே போஸ் மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா, தமிழ்ல இது ரொம்ப முக்கியமான நூல்பா, இதை பாத்துக்கோங்க. சரியா, ரைட், ஓகே. சோ அடுத்தது பார்ப்போம் என்ன அப்படின்னா கார்டிங் பந்தயம். கார்டிங் பந்தயம்னா இந்த F1 ரேஸ் மாதிரி சின்னதா ஒரு கார் இருக்கும், அதுதான் வந்து கார்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கார் பந்தயத்துல இந்திய வீராங்கனை அட்டிகா மிர் காஷ்மீரை சேர்ந்தவங்க ஒரு பெரிய மைல்கல் எட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐரோப்பிய லீக்ல முதல் 3 இடங்களுக்கு உள்ளாக வந்த முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க. இவங்க 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சரியா, 11 வயது வீராங்கனை, ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அட்டிகா மிர் அப்படின்றவங்க என்ன பந்தயம் அப்படின்னா கார்டிங் பந்தயம். சரிங்களா, F1 ரேஸ் மாதிரி சின்ன காரா இருக்கும், அதான் கார்டிங் பந்தயம். சோ ஃபர்ஸ்ட் டைம் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க ஐரோப்பிய லீக்ல. 11 வயது சிறுமி இந்த அட்டிகா மிர். சரிங்களா, அதனால ரொம்ப முக்கியம், பாத்துங்க. சோ அடுத்தது போறதுக்கு முன்னாடி நான் வழக்கமா சொல்றேன்னா இந்த PDF வந்து உங்களுக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு 20 ரூபீஸ் ஜிபே பண்ணிட்டு நீங்க இந்த PDF வந்து ஃபுல்லா வாங்கிக்கலாம். இல்ல 6 மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு, அதாவது இது மார்ச் மாதத்துக்குரியது, நம்ம பிப்ரவரி மாதத்து வரையும் 6 மாதத்துக்கு நம்ம புத்தகமா வெளியிட்டு இருக்கோம். பிளஸ் அந்த புத்தகத்துல இந்திய தேசிய இயக்கம் 10th 12th கம்பிலேஷன் ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அது போக தமிழ்நாடு அரசியல் வரலாறு 1952 இருந்து 2011 வரை இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாடு முன்னேற்ற திட்டங்களும் துவக்கப்பட்டு 200 பக்கங்கள் அடங்கிய இந்த புத்தகம் இருக்கு. சோ அது வேணும் அப்படின்னாங்களும் நீங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த புக்கை வாங்கிக்கலாம்ப்பா. சரிங்களா, சரி அடுத்தது பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணை நம்ம ஷார்ட்ஸ்லயே கவர் பண்ணியிருந்தோம். இந்த ஹோர்முஸ் நீரிணை அப்படின்றது முக்கிய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஈரான் இங்க இருக்கும், கீழே வந்து குவைத்து, ஓமன், கத்தாரு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க இருந்து கப்பல்கள் வந்துட்டு எண்ணெய் வளத்தை எடுத்துக்கிட்டு இந்த நீரிணை வழியா தான் வந்து இந்தியா பிளஸ் உலக நாடுகளுக்கு சப்ளை பண்ணணும். பட் இந்த நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணதுனால கப்பல்கள் வர முடியல. இது பெரிய பிரச்சனையா இருக்கு. சரிங்களா, அதான் இந்த பாதை சவுதி அரேபியா, குவைத்து, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் இருந்து எரிபொருள் ஏற்றிக்கொண்டு பிற நாடுகளுக்கு செல்லும் கப்பல்களுக்கு மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. உலகின் 20% எண்ணெய் தேவையை இந்த பகுதி பூர்த்தி செய்கிறது. அதான் முக்கியம். சரிங்களா, 20% எண்ணெய் தேவையா இந்த ஹோர்முஸ் நீரிணை தான் பூர்த்தி செய்து, இதன் எதிரொலியா கச்சா எண்ணெய் சர்வதேச அளவுல 7.7%
உயர்ந்திருக்கு. அடுத்து நிதி கோபுர கட்டடம் அப்படின்னா என்னன்னா, சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டத்துல நந்தம்பாக்கத்துல கட்டியிருக்காங்க. இந்த நிதிநுட்ப கோபுர கட்டடம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வங்கி, காப்பீடு, முதலீடு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, பேங்கிங் பிளஸ் இன்சூரன்ஸ், முதலீடு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஓகேவா, இந்த வங்கி, காப்பீடு, முதலீடு, நிதி சேவை இதுல எல்லாம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரே பகுதியில ஒருங்கிணைச்சு மக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குறது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, மெயினா பேங்கிங், இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மூணுலையும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்துட்டு தங்களுக்கு தேவையான சேவைகளை ஒரே இடத்துல, இவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல பிக்ஸ் பண்ணி தங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குறது தான் என்ன அப்படின்னா நிதிநுட்ப கோபுர கட்டடம். ஆலந்தூர் வட்டம் நந்தம்பாக்கத்துல துவக்கியிருக்காங்க. அடுத்து ஈரான் போர்க்கப்பல் தாக்கி அழிப்பு, இது ரொம்ப முக்கியம். மிலன் 2026 சரியா. இந்த மிலன் 2026 அப்படின்றது விசாகப்பட்டினத்துல நடைபெற்ற ஒரு போர் பயிற்சி, நேவி போர் பயிற்சி இந்த மிலன் 2026. சரிங்களா, இத முடிச்சு ஈரானோட கப்பல் ஐரிஸ் டெனா அப்படின்ற போர்க்கப்பல் வந்து சர்வதேச கடல் எல்லைக்குள்ள போச்சு. ஆக்சுவலா 12 நாட்டிக்கல் மைல் இப்ப இந்தியா இருக்கு அப்படின்னா இந்த 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளதான் இந்தியாவோட கடல் பரப்பு. இதை தாண்டி போகும்போது சர்வதேச கடல். அப்ப இந்த மிலன் 2026 போர் பயிற்சியை விசாகப்பட்டினத்துல இருந்து இந்த ஐரிஸ் டெனான்ற போர்க்கப்பல் வந்துட்டு முடிச்சு சர்வதேச கடல் பகுதிக்குள்ள நுழையும் போது அமெரிக்கா போர்க்கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது 2ஆம் உலக போருக்கு அப்புறம் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு கப்பல் வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த ஐரிஸ் டெனா அப்படின்ற போர்க்கப்பல் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. சரியா, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வழக்கமா அடிக்கடி வர நியூஸ்பா, தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் HPV தடுப்பூசிக்கான அந்த இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் வந்து நடந்திருக்கு. சரியா, வழங்கும் திட்டம் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டம் 4 மாவட்டங்கள்ல துவக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திலே தர்மபுரி, பெரம்பலூர் மாவட்டத்துலதான் அதிகமான இந்த கர்ப்பப்பை புற்றுநோயில குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது சராசரியா 1,36,000 பெண்கள் வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க. அடுத்தபடியா இருக்கக்கூடியது அரியலூர், திருவண்ணாமலை மாவட்டம். சரிங்களா, சோ அதனால இங்கதான் ஃபர்ஸ்ட் 9 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து கேரளாவில் அலுவல் பூர்வ மொழி, இது ரொம்ப முக்கியம். கேரளால மலையாளத்தை மட்டுமே அலுவல் பூர்வ மொழியா பயன்படுத்துற மசோதாக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. சரியாப்பா, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, மலையாள மொழி மசோதா 2025 அது மூலியமா 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மலையாள மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிற மாநிலங்கள்ல இருந்து இல்ல வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து கல்வி பயில்ற மாணவர்களுக்கு கட்டாயம் இல்ல, பட் மலையாளத்திலேயே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அந்த கேரளத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு மலையாள மொழின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புனல் மையம், தமிழ்நாட்டுல குடிநீர் விநியோகம் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக புனல் அப்படின்ற ஒரு மையத்தை தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்காங்க. சரி, அது ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா, புனல் அப்படின்ற மையம் எதுக்கானா குடிநீர் விநியோகம் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 24 மணி நேரமும் மக்கள் தங்களோட குறைகளை 1916 அப்படின்ற எண்ணுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 1916 அப்படின்ற நம்பருக்கு தெரிவிக்கலாம். சரியா, சரி. அல்லது வாட்ஸ்அப் எண் மூலம் 994999916 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைச்செம்மல் விருதுப்பா. சரிங்களா, கலைச்செம்மல் விருது தமிழ்நாடு அரசு சார்பா வழங்கப்படுறது. அதாவது மரபு வழி நவீன பாணி ஓவியம், சிற்ப கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய 6 கலைஞர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுறது. சோ 4 கலைஞர்கள் கொடுத்திருக்கோம். சோ அடுத்து வந்து ஃபுல் பிடிஎஃப்ல நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா, அதை நீங்க பாத்துக்கலாம். சோ வழக்கமா சொல்றதுதான், இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு 20 ரூபீஸ் ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மந்த்துக்கான பிடிஎஃப் வாங்கிக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடி சரிங்களா 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம மேதகு புக்கு நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களாப்பா, 200 ரூபீஸ் புக்கு, மொத்தம் நம்பர் ஆஃப் பேஜஸ் 200 பேஜஸ். ஸோ இதுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து 70 ரூபீஸ் நீங்க சென்ட் பண்ணி கொரியர்ல வாங்கிக்கலாம். இல்ல நீங்க மதுரை மாவட்டத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, தங்கரிகள் தியேட்டர் பக்கத்துல சர்வோதயா இலக்கிய பண்ணை அப்படின்ற புக்கு கடையில நம்ம புத்தகங்கள் இருக்கு. பிளஸ் அது போக அவுட் போஸ்ட் பஸ் ஸ்டாப், மதுரை கார்பரேஷன் கிட்ட அவுட் போஸ்ட் பஸ் ஸ்டாப், பெரியார் சிலை பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரை புக் சென்டர்லயும் நம்மளோட
புக் இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க இங்க எம்ஆர்பில வாங்கிக்கலாம். பிற மாவட்ட மக்கள் வந்து நீங்க கொரியர் மூலியமா இந்த புக் வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப் மார்ச் மாதத்துக்கான பிடிஎஃப் நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம்ப்பா. நன்றி.